இன்னைக்கான மினி vlog பார்க்கலாமா? கவுனி அரிசி எக்கச்சக்கமான அயன், புரோட்டீன், ஃபைபர் சத்துக்கள் இருக்கிறதுனால அந்த காலத்தில் ராஜாக்கள் குடும்பம் மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்து வந்திருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு அரிசி இருக்குது, இவ்வளோ சத்து இருக்குன்னா எனக்கு தெரியாது. எப்போ தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் நம்ம விட்டுருவோமா என்ன? வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு மெத்தடில் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த டம்ளர்லேயே எல்லா பொருளும் அளந்துருக்கேன். ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னா அதுலேயே மற்ற பொருளும் அளந்துக்கோங்க. 1 டம்ளர் கவுனி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து, அதே டம்ளரில் 1 டம்ளர் வடித்த சோறு. நான் அழுத்தி வைக்கல, உதிரியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணி ஊற்றி தனியாக ஊற வச்சிடலாம். இதே இடத்துல கவுனி அரிசிக்கு பதிலாக மாப்பிளை சம்பா, சிகப்பு அரிசி எது வேணுமோ சேர்த்துக்கலாம். மற்ற பொருள்லாம் அதே அளவு தான். 4-5 தடவை தண்ணியில் நல்லா களைஞ்சிடும். இந்த மாதிரி தண்ணி தெளிவாக இருக்கணும். கவுனி அரிசி ஊறி வர்றதுக்கு நேரம் எடுக்கும். அதனால் குறைஞ்சது 8 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அதே அளவு சோறும் ஊறி வந்தால் தான் நல்ல பாக்டீரியா ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் மாவை புளிக்க வைக்கிறதுக்கு பயனாக இருக்கும். நம்ம எடுத்திருந்த அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தே அரைச்சிட்டேன். நான் வெந்தயம் சேர்க்கல. வேணும்னா நீங்கள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்க்காமலே நல்லா தான் இருக்கும். கவுனி அரிசியை நல்லா ஊற வச்சிடணும். அதே மாதிரி அரைக்கும் போது கண்டினியூவாக அரைச்சிங்கன்னா நல்லா மை போல் அரைஞ்சு வரும். அரைச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கையால் நல்லா அடித்து கொடுத்து வச்சுட்டேன். குறைஞ்சது ஒரு 12 மணி நேரம் நமக்கு மாவு இருந்தால் தான் நல்லா புளிச்சு வரும். ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி நைட்டு ஆப்பம் வேணும். அப்போ முதல் நாள் நைட்டே நான் அரிசி ஊற வச்சேன். காலையில் அரைச்சேன். எனக்கு நைட்டு சுடுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு காலையில் ஆப்பம் சுட வேணும்னா மதியானம் போல் ஊற வச்சுக்கோங்க. நைட்டு மாவு அரைச்சிருங்க. காலையில் புளிச்சு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் இந்த இடத்துல மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி போல் இப்படி இருந்தால் தான் ஊற்றும் போது ஓரங்கள் மொறுமொறுப்பாகவும் நடுவில் சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா அதிகமான சூடு இருக்கிற ஆப்பசட்டியில் ஊற்றிட்டு இந்த மாதிரி விரவி விட்டு பார்க்கும்போதே மேலே பபுள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே ஆப்பம் சாஃப்டாக இருக்கும். மூடி போட்டுட்டு ஓப்பன் பண்ணும்போது உடனே ஆப்பத்தை வெளியில் எடுத்துடாதீங்க. ஒரு 10லேருந்து 15 செகண்ட் அப்படியே அந்த சட்டியில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரம்லாம் மொறுமொறுப்பாக நடுவில் சாஃப்டாக இருக்கும். ஆப்பம் கொதிக்க கொதிக்க எடுக்கும் போது மேலே ஒற்றாப்பில் இருக்கும். ஏன்னா அரிசியோட குணம் அப்படி. கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியில் வச்சிங்கன்னா நார்மல் ஆகிடும். இந்த கலரை பாருங்கள். இந்த கலர் பார்க்குறதுக்காகவே இந்த ஆப்பம் ட்ரை பண்ணலாம். ஷப்பா ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்க எடுக்க என்ன கலர் இது அப்படி தான் இருந்துச்சு. அதோட டெக்ஸ்டரும் கலரும் கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நமக்கு எப்போதுமே ஆப்பம்னா தேங்காய் பால் தான். ஸோ இந்த ஆப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன காம்பினேஷனில் ஆப்பம் சாப்பிடுவீங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.